கள்ளக்குறிச்சி சம்பவம் எதிரொலியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மூத்த அமைச்சர்கள் மற்றும் அவர்களுடன் இன்று ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர்கள் முத்துசாமி, ஏவவேலு, பொன்முடி மற்றும் காவல்துறை டிஜிபி, உளவுத்துறை டிஜிபி, மதுவிலக்கு உயர் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். கள்ளக்குறிச்சி சம்பவம் எதிரொலியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மூத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். சட்டப்பேரவையில் இன்றைய அலுவல் முடிந்தவுடன் தலைமை செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர்கள் முத்துசாமி, ஏவவேலு, பொன்முடி மற்றும் காவல்துறை டிஜிபி, உளவுத்துறை டிஜிபி, மதுவிலக்கு அதிகாரிகள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க இருக்கின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி. கள்ளக்குறிச்சி கள்ள சாராயம் விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் முக்கிய அமைச்சர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். இது குறித்தான முக்கிய விவரங்கள். வணக்கம். கள்ளக்குறிச்சி அருகே மெத்தனால் கலந்த விஷ சாராயம் குறித்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று அவசர ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். நேற்று முன்தினம் மாலை கள்ளக்குறிச்சி கோட்டைமேடு கோமிகி ஆற்றங்கரை அருகே நந்தவனம் பகுதியில் விற்பனை செய்யப்பட்ட மெத்தனால் கலந்த விஷ சாராயத்தை வாங்கி குடித்ததாக கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி அருகே மெத்தனால் கலந்த விஷ சாராயம் குடித்து இதுவரை 26 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதில் பலரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. சம்பவம் குறித்த தகவல் தெரிவித்தவுடன் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் சர்வன்குமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு புதிய ஆட்சியராக பிரசாந்த் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டு புதிய எஸ்பியாக ரஜத் சதுர்வேதி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த மரணங்கள் தொடர்பான வழக்கும் சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் கள்ளக்குறிச்சி மதுவிலக்கு அமலாக்க பிரிவினரையும் கூண்டோடு மாற்றி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த சம்பவம் குறித்து நேரடியாக ஆய்வு மேற்கொள்வதற்காக அமைச்சர்கள் ஏவாவேலு மற்றும் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் நேற்று கள்ளக்குறிச்சி விரைந்து விஷ சாராய விவகாரம் தொடர்பாக நேரில் ஆய்வு மேற்கொண்டதோடு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களின் நிலவரங்கள், அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சை முறைகள் தொடர்பாகவும் நேரடியாக கேட்டறிந்திருக்கிறார்கள். மேல் சிகிச்சைக்கு தேவையான அனைத்து மருந்துகளும் விழுப்புரம், சேலம், திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலிருந்து கள்ளக்குறிச்சிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சிகிச்சை என்பது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் கள்ளக்குறிச்சி விஷ சாராய விவகாரம் தொடர்பாக மூத்த அமைச்சர்கள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிகழ்ச்சி முடிந்தவுடன் இந்த ஆலோசனை கூட்டமானது நடத்தப்பட இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மூத்த அமைச்சர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகள், தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிவாரண உதவிகள், உயர் சிகிச்சை உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும் எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க மேற்கொள்ள வேண்டிய அதிரடி நடவடிக்கைகள் தொடர்பாகவும் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் என்பது தமிழ்நாடு முதலமைச்சர் தரப்பில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.